ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6வது கேள்வியை பாருங்கள். உருவில் காணப்படும் ஏவி என்னும் இரு கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களின் பருமன் முறை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் படத்தை கீறித்தேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி 2 கொள்ளளவி தந்திக்காங்க. இது 2 வோல்ட் களம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 வோல்ட் களம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணக்குள்ள இந்த ஏயிலையும் இந்த பியிலையும் சேமிக்கப்படுற மின்னேற்றங்கள் தான் எனக்கு கேட்ட கேள்வி. ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டுக்கு இது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு எப்படி இருக்குது, தொடராக தொடுக்கப்படலை, சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், 2 இதுக்கு இது ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கு இந்த 2 வோல்ட்டோடு. ஸோ இது ஒரு சுற்று. ஸோ இதுக்கும் அழுத்தம் 2 வோல்ட் தான், இதுக்கும் அழுத்தம் 2 வோல்ட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இப்போ இங்கே சேமிக்கப்படுற மின்னேற்றங்கள் தான் கேள்வி. ஸோ அதுக்குரிய சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் படிச்சிருப்பீங்க தியரியில், C சமன் Q/V. அதாவது C என்ற கொள்ளளவம், Q என்ற ஏற்றம், இது வந்து அழுத்தம், உள்ள அழுத்தம். இப்போ நம்மளே தேவை ஏற்றம் தான் கேட்ட கேள்வி. ஸோ ஏற்றம் Q சமன் CV என்று போட்டோம்னு சொன்னால், ஏற்றம் சமன் கொள்ளளவம் தர அழுத்தம். ஸோ கொள்ளளவம் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஏக்கி நம்ம காணுவோம். ஏக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமன்பாட்டில் நம்ம ஏக்கிக்குரிய விஷயங்களை போட்டோம்னு சொன்னால், கொள்ளளவம் வந்து ஏக்கி எவ்வளோ, 2 மைக்ரோஃபெரட் தர அழுத்தம் எவ்வளோ, 2 கொள்ளளவியும் 2 வோல்ட் தான். ஸோ இதுக்கு வந்து 4 மைக்ரோ கூலம் உண்டு அழுத்தம், இது ஏற்றம் உண்டு கிடைக்கும், ஏக்குரிய ஏற்றம். சரிதானே? இதே மாதிரி நம்ம பிக்கு செய்தோம்னு சொன்னால், பிக்கு எப்படி வரும், இதே சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். பிக்கு வந்து சி எவ்வளவு, கொள்ளளவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மைக்ரோஃபெரட். ஸோ அதுக்கு வந்து ஏற்றம், அதாவது அழுத்தம் எவ்வளவு, அழுத்தம் வந்து நான் உங்களுக்கு முதலே சொல்லித்தேன், 2க்குமே அழுத்தம் வந்து 2 வோல்ட் தான். ஓகேவா? ஏண்டா ஒன்றுக்கொண்டு அது சமாந்தரமாக தான் இருக்குது, நல்லபடியால் 2 வோல்ட் தான். இப்போ இதை பெருக்கு நம்ம சொன்னால் என்னோட 6 மைக்ரோ கூலம். ஸோ இது ரெண்டும் இருக்கிற விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ ஏக்கு வந்து 4 மைக்ரோ கூலம், பிக்கு வந்து 6 மைக்ரோ கூலம். 4 6 விட எங்கே இருக்குன்னு சொன்னால், 5வது விட தான் இந்த கேள்விக்குரிய பொருத்தமான விடையாக இருக்கும். ஸோ 4 மைக்ரோ கூலமும் 6 மைக்ரோ கூலமும் இருக்கிற விட வந்து 5வது விட, 6வது கேள்விக்கு 5வது விட தான் ஆன்சர். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 2009ஆம் ஆண்டு 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வி என்னென்னு சொன்னால், ஒரு செவ்வக மரக்குற்றி W இன் நீளம் வேர்னியர் இடுக்கிமானியை பயன்படுத்தி அளக்கப்படுகின்றது. உருவில் வேர்னியர் இடுக்கிமானியின் குற்றியின் உரிய பகுதி காட்டப்பட்டுள்ளது. ஸோ அப்புறம் வந்து வேர்னியர் இடுக்கிமானியின் பூச்சிய வழி எதுவும் இல்லை எனின் மரக்குற்றியின் நீளம் எவ்வளோ வந்து காட்டியிருக்காங்க. ஸோ மரக்குற்றியோட நீளம் தான் நம்ம காண வேண்டி வரும். சரிதானே? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படம் தான், அதாவது இதே மாதிரியான ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மரக்குட்டியை வச்சுருக்கு, இந்த மரக்குட்டியின் நீளம் தான் எனக்கு கேட்டிருக்கு. ஸோ இந்த நீளம் காண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான அளபடி எவ்வளோ இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். பிரதான அளபடி வந்து இந்த பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் வந்து 1.4 தான் இருக்குது. ஸோ 1.4 தான் பிரதான அளபடி வாசிப்பு. ஸோ வந்து இந்த வேர்னியர் ஸ்கேல் வந்து பொருந்துறது மெயின் ஸ்கேலோட பொருந்துறது, அதாவது வேர்னியர் ஸ்கேல்ற 10வது பிரிவு தான் பிரதான அளபடியோட பொருந்துது. ஸோ இது கொஞ்சம் நான் அதில் இருக்கிற மாதிரி தான் படம் வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் பேப்பரில் இருக்கிற படத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அநேகமாக முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சுக்கிறேன். ஸோ 10வது பிரிவு தான் மெயின் ஸ்கேலோட பொருந்துது. ஓகேவா? இதில் வந்து இழிவன்னிக்கு தரப்பட்டிருக்கு, வந்து நீங்கள் காண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தரப்படாவிட்டால் நீங்கள் காணக்கூடிய மாதிரி அவங்க தரவுகளை தந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு கோவை இருக்குது அந்த வாசிப்பு எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த வாசிப்பு எடுக்கிற கோவையை பார்ப்போம். ஸோ இந்த வாசிப்புக்குரிய கோவையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதான அளபடி வாசிப்பு, அதாவது பிரதான அளபடி வாசிப்புன்னா இந்த இருக்கிற வாசிப்பை போடணும். நீங்கள் இந்த பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் 1.4 தான் இருக்குது.
ஸோ அதை தான் நீங்கள் போட வேண்டி வரும். அடுத்தது பொருந்தும் வேர்னியர் பிரிவுகள். பொருந்தும் வேர்னியர் பிரிவுண்டா இந்த வேர்னியர் பிரிவில் எத்தனையாவது இதோட சரி, அதாவது மெயின் ஸ்கேலோட சரியாக பொருந்துன்னு பாருங்கள். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், 10வது பிரிவு பொருந்துகிற மாதிரி தான் தந்திருக்காங்க. ஸோ நான் அந்த பொருந்துறதை மட்டும் கீறியிருக்கேன், மற்றது நான் கீறலை. ஸோ 10வது பிரிவு பொருந்துது. ஸோ அந்த 10வது பிரிவை 10 அண்டே போடணும். நீங்கள் 10 தான் வேர்னியர் பிரிவு, எத்தனையோ பொருந்தும் வேர்னியர் பிரிவு தானே கேட்டு அப்போ 10. அடுத்தது வந்து இழிவன்னிக்கு இந்த தந்திருக்காங்க, தரலாட்டி நீங்கள் காண வேண்டி வரும். அதுக்கேற்ற மாதிரி தரவு தந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம விடைகளை இது பிரதியிடுவோம். இந்த தரப்பட்ட கணியத்தை இந்த வாசிக்குரிய கோவையை பிரதியிடுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பிரதியிட்டிருக்கோம். இது பிரதான அளவுடைய வாசிப்பு 1.4. நீங்கள் படத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள். பொருந்தும் வேர்னியர் பிரிவு 10 படத்தில் தந்திருக்கு. இது வந்து இதுவும் படத்தில் இருக்குது. இழிவன்னிகை, அதாவது இழிவன்னிகை வந்து 0.002 தரணும். ஸோ இழிவன்னிகை தந்திருக்காங்க. ஓகேவா? மற்றது வந்து சென்டிமீட்டரில் தந்திருக்காங்க, அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். அழகு முக்கியம். ஸோ இதை சுருக்குனா உங்களுக்கு விட கிடைக்கும். இது வந்து 0.52 வரும். ஸோ இது வந்து 1.4. ஸோ நம்ம கூட்டினோம்னு சொன்னால் 1.45 சென்டிமீட்டர் ரெண்டு விட வரும். ஸோ இதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ எத்தனையாவது விடன்னு சொன்னால் 7வதுக்கு 3வது ஆன்சராக இருக்கும் இது. ஸோ நீங்கள் 7வதுக்கு 3வது விட. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வி என்னென்னு சொன்னால், ஒருவர் தனது கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடிவதில்லை. தூரத்தில் உள்ள பொருளை பார்ப்பதற்கு அவர் அணிய வேண்டிய அந்த வில்லை எவ்வளோ, ஒரு குவிய தூரம் எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குறைபாடு இதண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கேள்வியில் தந்த தரவு கம்மிய வர படம் இதான். அதாவது அவருக்கு 50 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்கிற பொருளை அவரால் பார்க்க முடியும், 50 சென்டிமீட்டருக்கு வெளியே உள்ள பொருளை அவரால் பார்க்க முடியாது. அதுதான் அவரோட குறைபாடு. ஸோ ஒரு குறைபாட்டுக்குரிய படத்தை இப்போ பார்ப்போமா? இது அவரோட குறைபாடு என்னென்னு சொன்னால், அவருக்கு 50 சென்டிமீட்டருக்கு அப்பாற்பட்ட பொருட்கள் தெரியாது. அது முடிவெளியிலேருந்து வர ஒளிக்கதிர்களுக்குரிய படம் அவர் விழித்திரையில் குவிக்கப்படாமையால் அவருக்கு அதுக்குரிய பிம்பம் தெரியாது. அதான் இந்த குறைபாடு செய்ய. ஸோ அந்த குறைபாட்டுக்குரிய படம் தான் இந்த 2வது படம். ஸோ இதை எப்படி நிவர்த்தி செய்கிற, இதுக்குரிய அணிய வேண்டிய வில்லை, அந்த வில்லைக்குரிய குவிய தூரம் தான் கேட்ட கேள்வி. ஸோ இதை எப்படி நிவர்த்தி செய்கிறன்ற இன்னொரு படத்தை நான் கறி காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இதான் அந்த குறைபாடு நிவர்த்தி செய்வதற்கான படம். சரியா? அதாவது இங்கே குறைபாடு என்னென்னு சொன்னால், நான் முதலே சொன்னது தான், முடிவெளியிலேருந்து வர பொருள் அவருக்கு தெரியவில்லை. அதுக்கு காரணம் விழித்திரையில் அவருக்கு பிம்பம் குவிக்கப்படவில்லை. இப்போ நம்ம குவிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவருக்கு 50 சென்டிமீட்டரில் இருக்கிறது தான் தெரியும். அதுக்கு ஆக கூடின தூரம் 50 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதாவது முடிவெளியில் இருக்கிற அந்த ஒளிக்கதிரை நம்ம 50 சென்டிமீட்டரில் குவிச்சால்தான் அவருக்கு தெரியும். ஸோ அந்த வேலையை தான் இங்கே செஞ்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், முடிவெளியிலேருந்து ஒளிக்கதிர் வருது. அது வந்து இந்த விரிவில்லையால் முறியுது. விரிவில்லையால் முறிஞ்சு ஒரு சின்ன ஒரு முறிவுக்குட்பட்டு இப்படி போய் அவர் விழித்திரையில் விழுந்து இப்போ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த முறிவிலேருந்து நம்ம இணைச்சி பார்த்தோம்னு சொன்னால் 50 சென்டிமீட்டரில் அவரோட பிம்பம் வரணும். அந்த பிம்பம் 50 சென்டிமீட்டருக்குள்ளே பிம்பம் வருது. இந்த வில்லை அணிஞ்சதால் 50 சென்டிமீட்டருக்குள்ளே பிம்பம் வருது. ஆனபடியால் அவரால் இந்த கண்ணால் பார்க்க முடியுது. அப்போ இதுக்குரிய வில்லை வந்து இது ஒரு குழிவு வில்லை. 50 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய ஒரு குழிவு வில்லை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இது வந்து இங்கே பாருங்கள், விழித்திரையில் விழலை, முன்னுக்கு விழுகுது. ஆனபடியால் இதை வந்து என்ன செய்யணும், இங்கே விழ செய்யணும்னு சொன்னால் விரிக்கணும்னு சொல்லியபடியால் விரிவில்லை ஒன்று தான் பயன்படுத்தணும். சரியா? விரிச்சபடியால் தான் இது இங்கே பண்டு விழுந்திருக்கு. ஆனபடியால் விரிவில்லை தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஓகேவா? அப்போ விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், குவிய தூரம் 50 சென்டிமீட்டருடைய ஒரு குழிவு வில்லை விட 3வது விடையாக இருக்கும். நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். விட 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வந்து உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம். இந்த 50 சென்டிமீட்டர் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இந்த குவிய தூரம் நான் இவ்விடத்துலேருந்து 50 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். அப்போ இந்த தூரம் எடுக்கிறலையா நீங்கள் கேட்பீங்க. இது வந்து உங்களுக்கு விளங்கணுமன்றபடியாக தான் இதில் நான் வேறு வேறையாக பிரிச்சுக்கிறேன். இது வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக தான் கேறணும். அதாவது இந்த இடைவெளியை நம்ம புறக்கணிக்கணும். சரியா? ஸோ இந்த தூரத்தை நம்ம கருத்தில் எடுக்கிறதில்ல. அதனபடியெல்லாம் இவ்விடத்துலேருந்து நான்
50 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த தூரத்தை உண்மையிலேயே புறக்கணிக்கிறது தான். இது விலங்கன மற்றபடியெல்லாம் கொஞ்சம் தூரத்தை விட்டு கீறி இருக்குது. ஓகேவா? விட 3. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ வந்து 9வது கேள்வி பார்க்க போகிறோம். 2009ஆம் ஆண்டு 9வது கேள்வி. இது வந்து என்னென்னு சொன்னால், திணிவு 30 கிராமை உடைய ஒரு பனிக்கட்டி குற்றியை 0 முற்றாக உருவச் செய்வது தேவையான வெப்பத்தின் குறைந்தபட்ச அளவு என்று கேட்டிருக்காங்க. பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் தந்திருக்காங்க. அதாவது உருகலின் தன்மறை வெப்பம் தந்திருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது பனிக்கட்டி 0 இருக்குது. இது வந்து நீராக மாறப்போகுது. 0 உள்ள நீராக மாறப்போகுது. இதான் இங்கே நடக்குது. இங்கே வந்து வெப்பநிலை மாற்றம் வரல. ஆனபடியால் வெப்பநிலை மாற்றம் வரல. இங்கே நிலை மாற்றம் தான் வருது. நிலை மாற்றத்துக்கு தேவைப்படுற சக்தி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சக்தி வந்து டெல் HMN ml நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது M சமன் என்னன்னு சொன்னால் திணிவு. இது வந்து 30 கிராம் என்று தந்திருக்காங்க. 10⁻³ நம்ம கிலோகிராம் என்று தான் போட வேண்டி வரும். சரி, கிலோகிராம். உருகலின் தன்மறை வெப்பம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3.3 10⁵ ஜூல் கிலோகிராம் -1. ஸோ கிலோகிராம் பட்டு சொன்னால் விட என்னென்று வரும் சொன்னால் 990 ஜூல் வருமா இல்லையா? ஸோ இதான் விட. ஸோ இதுக்கு வந்து 4th ஆன்சர் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதாவது நிலை மாற்றத்தின் போது வெப்பநிலை உயர்ச்சி வராது. அங்கே வந்து தன்மறை வெப்பமாகத்தான் வெப்பம் உறிஞ்சப்படும். அதாவது இங்கே கொடுக்குற சக்தி எல்லாமே இந்த திண்மமாக இருக்கிறதுக்குரிய அந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவையான, அதாவது இங்கே திண்மமாக இருக்கிறதுக்குரிய அந்த அது திண்மத்துக்குரிய அந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கான சக்தியாகத்தான் அது அகத்துறிஞ்சப்படும். உறிஞ்சி நிலை மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனுடைய வெப்பநிலை உயர்ச்சி இங்கே வராது. விட 4. வந்து 10வது கேள்வியை பாருங்கள். 10வது கேள்வி வந்து ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஆரை உடைய ஒரு வட்டத்தின் வில் வழியே கதி V உடன் செல்லும் இலத்திரன் ஒன்றின் பாதை உருவில் காணப்படுகின்றது. இலத்திரன் ஒன்றின் பாதை தான் தரப்பட்டு எதை கவனம் வாசிக்கணும். காந்த பாய அடர்த்தி B ஐ தருவது ஒரு இலத்திரனின் மின்னேற்றம் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ பிஏ தருவதுன்னா கேள்வி. இப்போ பிஏ கேட்குறாங்க, அதுக்குரிய கோவை என்னண்டு. ஸோ இதான் இந்த படம். இதில் வி என்ற கதையில் ஒரு இலத்திரன் இயங்குது பாருங்கள். ஒரு இலத்திரன் இந்த திசையில் இயங்குமென்று சொன்னால், அதாவது இந்த திசையில் இலத்திரன் இயங்குதுன்னு சொன்னால், இதில் மின்னோட்டம் எந்த திசையில் இருக்கும்? இந்த திசையெல்லாம் மின்னோட்டம் இருக்கும். இதுக்கு எதிர் திசையெல்லாம் மின்னோட்டம் இருக்கும். ஸோ I கீழுக்கு இருக்கும். சரி, இலத்திரன் இங்கே இருக்குமென்று சொன்னால் மின்னோட்டம் எதிர் திசையில் இருக்கணும். இது தெரியணும். ஏன்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இப்போ V என்ற கதியில் இந்த ஆரைச்சிறைகிற இந்த வில்வழியே இலத்திரன் V கதியில் போகுது. ஸோ போனால் இப்போ வட்டம் ஒரு ஆரைச்சிறை வழியே இது போகிறதால இது மையத்தை நோக்கி ஒரு விசை ஒன்று இருக்கும். ஸோ மையத்தை நோக்கி ஒரு விசை ஒன்று இருக்கும். ஸோ அந்த மைய நாட்ட விசையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது இந்த இலத்திரன் இப்படி போகிறதால ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை நீங்கள் பாவிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஞ்சால அதாவது இந்த திசையில் ஒரு விசை ஒன்று வரும். இங்கே மைய நாட்ட விசை இருக்குது. இஞ்சால் ஃப்ளெமிங்கின் இடக்கை பதி அந்த காந்தப்புல விசை ஒன்று இருக்குது. ஸோ அது ஃப்ளெமிங்கின் இடக்கை இப்படி பிடிச்சி பார்த்தா தெரியும். இந்த திசையில் வரும். ஸோ இந்த விசை ரெண்டும் இங்கே தாக்கு அதரடியும் சமப்படுத்தி நம்ம பிஏ காணலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃப்ளெமிங் விதியை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இப்படி இந்த தரை போட்டிருந்தால் இது உள்நோக்கி காந்தப்பாய அடர்த்தி இருக்குது. புலம் உள்நோக்கி இருக்குது. இப்போ குத்து வச்சு காட்டியிருந்தால் அது வெளிநோக்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து உள்நோக்கி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கு இப்படி தான் பிடிக்கணும். இந்த 3 விரலையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக நீங்கள் பிடிக்கணும். இடக்கையில் பிடிக்கணும். சரிதானே? இந்த பெருவிரலால் வந்து எஃப்பை குறிக்கும். எஃப்ண்டா விசை. இந்த சுட்டு விரலால் வந்து பி காந்த பய அடர்த்தியை குறிக்கும். இந்த மோதிர விரலால் வந்து மின்னோட்டத்தை குறிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் FBI. ஸோ இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து O லெவல்லே இருக்குது. A லெவல்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிதானே? மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ FBI தானே, பி வந்து உள்நோக்கி இருக்குது. பி வந்து உள்நோக்கி நம்ம பிடிச்சோம்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இலத்திரன் இந்த திசையில் இருக்கிறதால மின்னோட்டத்தை நம்ம இந்த திசையை தான் பிடிப்போம். ஸோ இப்படி தான் பிடிக்கணும். ஸோ சரியானே, இங்கே பாருங்க, விசை இந்த பக்கம் பெறுகுது. நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன்னா விசை இந்த பக்கம் தான் வரும். ஸோ இந்த இவிடத்தை பிடிச்சா ஸோ வந்து பாருங்கள், மின்னோட்டம் கீழ் நோக்கி இருக்குது, காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குது, விசை வந்து அந்த ஆரச்சிறைகிற வில்லில் வெளிநோக்கி வருது. ஸோ ஆனபடியால் இப்படி தான் பிடிக்கலாம். இந்த படத்தில் கொஞ்சம் கிளியராக தெரியலடி, உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் காட்டியிருக்கேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்த்து செய்யலாம். ஸோ நீங்கள் இருக்க பிடிச்சு பார்த்து கேள்வியை செய்து கொள்ளலாம். இப்போ வாங்க கேள்வியை செய்வோம். ஸோ பிளமிங்கின் இடக்கை விதியை பாவிச்சு அந்த விசை வெளியில் தான் வருதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ விசை வெளியில் தான் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இப்போ பிளமிங்கின் இடக்கை விதியில் வந்து காந்தப்பாய, அதாவது காந்தப்புல விசை ஒன்று இருக்குது. அது எப்படி வரும், BIL, இதான் அதுக்குரிய உண்மையான சமன்பாடு. ஸோ இங்கே இதை கொஞ்சம் இதில் மாறுபட்ட ஒரு சமன்பாடு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ இதில் மாறுபட்ட சமன்பாடு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ மின்னோட்டம் என்று சொன்னாங்க ஓரளவு ஏற்றத்தில் ஓரளவு நேரத்தில் கடத்தப்படுற ஏற்றம். ஸோ அதான் I = QT என்று வரும். ஸோ இது வந்து L தூரம், S = UT என்று போட்டோம்னு சொன்னால் VT என்றே போடுவோம். ஸோ இப்போ டியும் கேன்சல் ஆகும், BVQ என்று வரும். இது வந்து காந்தப்புல விசைக்குரிய கோவை. இது காந்தப்புல விசைக்குரிய கோவையாக இருக்கும். ஸோ வந்து இன்னொரு விசை இருக்குது, என்ன, மைய நாட்ட விசை. இந்த மையத்தை நோக்கி ஒரு விசை ஒன்று இருக்குது, விஞ்ஞால திசையில் இருக்குது மைய நாட்ட விசை. விஞ்ஞால வெளியில் இருக்கிறது அந்த பிளமிங்கின் இடக்கை விதியில் பார்த்தது காந்தப்புல விசை. இதில் வெளிநோக்கி இருக்கிறது காந்தப்புல விசை, உள்நோக்கி இருக்கிறது மைய நாட்ட விசை. ஸோ மைய நாட்ட விசைக்குரிய கோவை mv²/r இந்த மாதிரி வரும். இது ரெண்டையும் இப்போ சமப்படுத்தின மட்டும் சொன்னால் பிஏ காணலாம். ஸோ வாங்க பார்ப்போம். பிவி, இந்த Q வந்து இங்கே இலத்திரன் என்றபடியால் நான் ஈயை போடுறேன். அப்புறம் வந்து mv², R வந்து கேபிட்டல் R என்று தந்திருக்கு. ஸோ இப்போ பிஏ எழுவை மாற்றி செய்ய வேண்டியது. சரி, இந்த பியும் கேன்சல் ஆகும். MB கீழுக்கு R அப்படியே இருக்க, இந்த B வெட்டுப்படுது, E இப்படி வரும். ஸோ B விடையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது விடை வரும், 4th ஆன்சர். இந்த கேள்விக்குரிய விடை 4th ஆன்சர். ஓகேயா, தெளிவாக செய்து விட்டுருக்கேன். நீங்கள் இன்னொருக்கா திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கும்.